கமான் கமான், நீங்கள் கவனிங்க. அதனால் நம்மோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறதும் விட்டுறணும், தேவையில்லாத விஷயங்களை கேட்குறதும் விட்டுறணும். உண்மையா இல்லையா? சில நேரத்தில் நம்ம நல்லதை தான் நம்ம வந்து பேசுவோம், ஆனால் மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி அதை நினச்சிக்குவாங்க. அதனால் நம்ம யோசித்து கவனமாக பேசுகிறது முக்கியம். இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது விஷயம், இப்போ குளிக்கிறதுக்காக நம்ம போகிறோங்கும்போது டவல் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம் குளிக்கிறோம், நம்ம உடம்பை தான் துடைக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம டவல் எடுக்காமல் போனோம்னா நம்ம மற்றவங்களுக்கு வேலை வைப்போம். இப்படித்தான் நம்ம வீட்டில் அம்மாவுக்கு வேறு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை வச்சுக்கிட்டே இருப்போம். இது எப்போவுமே வருஷம் முழுக்க டெய்லி குளிக்கிறாருன்னா ஒருத்தர் டெய்லி மற்றவங்களுக்கு டவல் கேட்டுட்டு இருப்பார். சரியா? அந்த மாதிரி போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு உடனே டவல் வேணும், டவல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அம்மாவோ இல்லை யாரோ வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையை நம்ம ஏற்படுத்த வேணாம். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல ஹேபிட் எப்போவுமே நம்ம வேலையை நாமே செய்துக்கிறது. அப்படி செய்யும்போது நல்லா தெரிஞ்சுங்க, யாருமே நமக்கு ஹெல்ப் இல்லாட்டி கூட நம்ம வேலையை நம்ம செய்கிறதுல நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும். அதுவும் என் வேலையை நான் செய்திருவேனே, இதுக்கு எனக்கு உதவி தேவைப்படாதே, நான் யார்ட்டையும் நான் வந்து உதவிக்காக நிற்க வேண்டியது இல்லையே அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம்னா நமக்கு அந்த கான்ஃபிடென்ட் வளரும். எப்போவுமே நம்ம டிபெண்ட் ஆகி அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இப்படி ஒவ்வொன்றையும் கேட்குற மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், இதில் பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல நாம் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்க மாட்டோம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு ஹெல்ப்பு கேட்குறவங்களாம் மாறிடுவோம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நாம் ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணுமா, ஹெல்ப் கேட்குறவங்களா இருக்கணுமா? அப்போ ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணுங்கிறது தான் சரியானது. அப்படின்னா அப்போ நம்ம ஹெல்ப் கேட்குறவங்களாகவே இருந்தோம்னா எப்போ ஹெல்ப் பண்ணுறது? இப்போ ஒருத்தர் சொல்லுவார், நான் குளிக்கும் போது எனக்கு டவல் வந்து என் தம்பி கொண்டு வந்து தருவார், அவர் குளிக்கும் போது அவருக்கு டவல் நான் கொண்டு போய் தருவேன், இப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்படி இருக்கலாமா? இல்லை இல்லை, இது சரியில்லை. ஏன்னு கேட்டால், ஒருத்தவங்களால் முடியாதப்ப ஹெல்ப் பண்ணணும். டவல் எடுத்துகிட்டு போகிறது முடியாத விஷயமா? சொல்லுங்க. டவல் எடுத்துகிட்டு போகிறது முடியாத விஷயம். ஆமாம், ரொம்ப கஷ்டங்க. அந்த டவலை நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்குவோம், தூக்கி அப்படியே இப்படி மேலே தோள்பட்டல் போடுறது கூட பெரிய கஷ்டங்க அப்படின்னு இருக்கா. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கும்போது நம்ம ஹெல்ப் கேட்கவே கூடாதுன்னு சொல்லலை. இப்போ உதாரணத்துக்கு பக்கெட்டில் தண்ணீர், இப்போது உங்களுக்கு குளிக்கிறதுக்குன்னு சில டைம் ஒதுக்கி இப்போ பிளான் பண்ணுறோம்ல, அப்போது சுடுதண்ணி இப்போ பாதி பக்கெட் எடுத்துக்கிட்டு மீதி தண்ணி நம்ம சாதா தண்ணியை சேர்த்து குளிக்க வேண்டியது வரும். அப்போ வந்து சில நேரத்தில் கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு சின்ன பாதி பக்கெட்டு, ரொம்ப குதிக்கிற தண்ணி இல்லை, அது எல்லாமே நாங்களே இருக்கிறோம் பார்ப்போம் இல்லையா. அப்போ வந்து கொஞ்சம் இன்னொருத்தர் கொஞ்சம் கஷ்டப்படுவோன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஹெல்ப் வேறு, அதை ஒருத்தன் கேட்காட்டி கூட நம்ம பண்ணணும். அவங்க ஏன்னா அதுக்கு வந்து அல்லாவோட சதக்காவுடைய நன்மை இருக்குது. சதக்கா நன்மை. சதக்கானா என்ன? சதக்கானா என்ன? தர்மம். நாம் ஒருத்தட்ட பணத்தை கொடுத்தாதான் தர்மம் மட்டும் இல்லை, அதுவும் தர்மம் தான். வேற நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோம்னா, எந்த ஹெல்ப்புக்கும் அல்லாவோட ஒரு நல்லதை செய்தோம்னா, நல்லதுக்கு ஹெல்ப் பண்ணால் அதுக்கு சதக்கா தண்டம். கெட்டதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, கெட்ட விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்து அவன் கெட்ட பையன், அவன் கெட்ட குணம் இருக்குது, அல்லாஹ் அவனை திருத்தணும், ஆனால் அவன் திருடுறான்னு வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பிள்ளைங்களாம் யாரும் இல்லை அந்த மாதிரி. திருடுறான்னு ஒரு பையனை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவன் திருடுறவனா அவன் நம்ம உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நம்ம வந்து திருடுறவன் தான், இருந்தாலும் நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி ஹெல்ப் பண்ணலாமா? அது பாவத்தில் ஹெல்ப் பண்ணுறது. பாவத்தில் ஹெல்ப் பண்ணோம்னா அல்லாவோட நாளைக்கு போய் திருடையவன் எப்படி அல்லாவோட பாவியா அவனுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குதோ அதே போல் நமக்கு பனிஷ்மெண்ட் இருக்கும். அல்லாஹ் பாதுகாங்க. ஏன்னா பாவத்துக்கு நம்ம உதவி செய்தோன்னு அர்த்தம். நல்லதுக்கு உதவி செய்யணும், அதெல்லாம் தப்பு இல்லை. சரியா? அதனால வந்து டவல் விஷயம் இனிமேல் யாரும் டவல்னு யார்ட்டையும் கேட்கக்கூடாது. நீங்களா டவல் எடுத்துகிட்டு போகணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பழகுங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பழகிட்டீங்கன்னா பாருங்கள், நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா வந்து நீங்கள் டவல் கரெக்டாக எடுத்துகிட்டு போனோடனே மாஷா அல்லாஹ் வந்தார் சம்மர் கேம்பில் வந்து அந்த டவல் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு பழக்கம் வந்திருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவர் வேலையை அவர் இது டவலில் மட்டும் சொல்லலை, எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, கட். ஹலோ
வலைம்ஸ்லாம் தலைவர் காத்துக்கோ அடிச்சு கொடுக்கல